Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. சத்தமா ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நாங்கள் கிதியோன் இன்டர்நேஷனல் இந்தியா நாகர்கோவில் நார்த் கேம்பஸ் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தரை ஆராதிக்க அவரை பணிய வந்து ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். குறிப்பாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எப்போ வந்தால் எங்களுக்கு இந்த வாசல் திறந்து தருகிற அருமையான பாஸ்டரை நான் வாழ்த்துகிறேன். குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு 90க்கு 1 தான் இருக்குது. ஒரு தெரியணும், மோசே கர்த்தர் பயன்படுத்துறது 80 வயசுக்கு மேலே. ஹalleluya. ஹalleluya. 80 வயசுக்கு மேலே தான் கர்த்தருடைய சித்தத்தை அந்த மோசேக்கு மேலே வைத்தார். கர்த்தர் அந்த சித்தத்தை முடித்தார். ஹalleluya. அதே போல தேவ சித்தம் அவர் இன்னும் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பண்ணுவாராக. ஹalleluya. ஹalleluya. கிதியோன் இன்டர்நேஷனல் இந்தியா நாங்கள் நாகர்கோவில் நார்த் கேம்பஸ் சார்பாய் வந்திருக்கிறோம். இந்த கிதியோன் ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு சில கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த அற்புதமான சாட்சிகளை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து போகலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. உற்சாகம். ஹalleluya. காலைல ரொம்ப தூக்கமா இருக்கும். ஹalleluya. உற்சாகமாக இருங்க, கர்த்தர் நன்மையான செய்வார். இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியமானது 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலே 115க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு கர்த்தரை அறியாமல் இருக்கிற புறஜாதிகளை கொண்டு செல்ற ஊழியம் அந்த ஊழியம். ஹalleluya. இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். எங்க இந்த வேத புத்தகம் விதைக்கப்பட்டதோ அங்க பெரிய கனிகளையும் மரங்களையும் செழிக்க பண்ணுகிறார். ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கின்ற போது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவன் விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் வசனம் இருக்கும். அது வெறுமையாக நடந்து திரும்பாமல் நான் அனுப்பின காரியத்தை வாக்கியபடி செய்யும். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகின்ற போது, தேவனுடைய வார்த்தை ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்படுகின்ற போது, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற போது, ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படுகின்ற போது கர்த்தர் முளை கிளம்பி விளைய செய்கிறார். ஹalleluya. அவை பாலைவனத்தில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தை பெரிய கனிகளை உருவாக்க பண்ணுகிறது. ஹalleluya. இப்படி அநேக காரியங்களை இந்த கிதியோன் ஊழியத்தின் மூலம், தேவனுடைய வார்த்தை மூலம் கர்த்தர் அற்புதமான காரியங்களை சாட்சிகளாய் எழுப்ப பண்ணுகிறார். ஹalleluya. குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பதாக இமயமலை அடிவாரத்திலே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள், அது ஒரு பிரிவை சார்ந்த மக்கள், அவர்களை சந்தாலின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மொழியையும் இந்த வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிற அந்த பகுதியிலையும் கிதியோனில் சென்று தேவனுடைய உயிருள்ள வார்த்தையை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க செய்திருக்கின்றார்கள். ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஒரு 2-3 வருடத்துக்கு முன்பதாக கொரோனாங்கிற பாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. யாருக்குமே வீட்டிலிருந்து வெளியே போக முடியாத ஒரு காலம். சில குடும்பங்களிலே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சந்திக்க முடியாது, பேச முடியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. ஹalleluya. அந்த நாட்களிலே இந்தியாவில் 25 கோடி வேத புத்தகங்களை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹalleluya. தமிழ்நாட்டிலே மட்டும் 8 லட்சம் வேத புத்தகங்களை அந்த காலகட்டத்தில் கிதியோன் வீடு சென்று கொடுத்திருந்தார்கள். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட போது சென்னை பட்டணத்திலே அந்த கிதியோன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது ஒரு குடிசைகளை போகின்ற போது சின்ன ஒரு 12-13 வயசு நிறையத்தக்க ஒரு சிறுமி தனியாக இருந்து அழுது கொண்டு இருந்தாள். என்னன்னு கேட்கப்பட்ட போது அவங்க சொன்ன, ஐயா, எங்க பாட்டியும் அம்மாவுடைய தங்கையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நான் இந்த குடிசையில நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், எனக்காக ஆதரவாக யாரும் இல்லை, என்னோட பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளை தேவனுடைய இந்த வார்த்தையை கொடுத்து ஆறுதல் சொல்லி பேச ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் பேசிட்டு கடந்து போனார்கள். அடிக்கடி அந்த பிள்ளையை பார்த்து கொண்டு வந்தார்கள். குறிப்பிட்ட நாள் தாண்டி அந்த பிள்ளையை பார்க்க போன போது அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஐயா, நீங்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த புத்தகம் படித்துக் கொண்டிருக்கின்ற போது நான் தனிமையாக இருக்க உணர்ந்ததே இல்லை. ஹalleluya. என்னோடு கூட ஒருவர் எப்போது இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டு இருந்தேன். என்னோடு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கப்புறம் என் டென்ஷன் மாறிடுச்சு, எனக்கு அந்த பயம் மாறிச்சு, அந்த நெருக்கம் மாறிச்சு. நான் சாதாரண வீட்டில் இருக்கிற உணர்வை நான் உணர்ந்தேன் அந்த குழந்தை சொல்லிடுச்சு. அது மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே என்னுடைய பாட்டியும் அம்மாவும் என் தங்கையும் பூரண சுகம் பெற்று வீட்டுக்கு திரும்பினார்கள் சாட்சி சொன்னாங்க. ஹalleluya. ஹalleluya. அதே சென்னை பட்டணத்தில் GHல 104வது வார்டில் சரவணன் சொல்லக்கூடிய சரவணன் சந்தித்தோம் ஒரு வருடத்துக்கு முன்பதாக.
எல்லா பாட்டிலும் வேத புத்தகத்தை கொடுத்துட்டு அந்த பகுதியை வருகின்ற போது அந்த மனிதர் சொன்னார், எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு இந்த புத்தகம் பயன்படாது. அப்ப நாங்க நினைத்தோம், ஒருவேளை இவர் புறஜாதியா இருக்கிறபடினாலே இந்த புத்தகத்தை வாங்க மறுக்கிறார் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், ஐயா, எனது 2 சிறுநீரகம் இழந்து போனது. டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க, நீ 7 நாள் அதிகமா உயிரோட வாழ போகிறாய், நீ என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டுக்கோ, என்ன வேணாலும் செய்துக்கோ, ஏன்னா உனக்கு ஆபரேஷன் பண்ணக்குள்ள வசதி இல்லை, உனக்கு ரத்தம் மாற்றக்குள்ள வசதி உனக்கு இல்லை, ஆகவே உனக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மரணத்தின் நாட்களை காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு பேச ஆரம்பித்தார். நாங்கள் அவர்களுக்கு கையில் அந்த வேத புத்தகத்தை கொடுத்து ஜெபம் பண்ணோம். இந்த வேத புத்தகத்தை படிங்கன்னு சொன்னோம். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார்னு சொல்லி சில நேரங்கள் அவருடைய செலவிட்டு அந்த காரியங்களை சொல்லிட்டு கடந்து வந்தோம். அதுக்கு முன்பாக அந்த புத்தகத்தை அவர் கையிலே வாங்கினார். வாங்கி தன் மார்போடு, ஆண்டவரே, ஏதாவது நாம் பாவங்கள் செய்தன மன்னியும், ஏதாவது அக்கிரமங்கள் செய்தன மன்னியும், ஒருவேளை எனக்கு நீர் ஜீவனை தந்தால், ஒருவேளை எனக்கு நீர் உயிரை தந்தால் நான் உமக்காக வாழ்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த கால் முழுவதும் சத்தம் கேட்கும்படி சத்தம் போட்டு சொன்னார். சரியாக 20 நாள் தாண்டி மறுபடியும் எங்களுக்கு கேம்புக்கு ஃபோன் பண்ணியிருந்தார்கள். அப்போ அந்த கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கிறதுனால பஸ் காசுగా இருக்கும் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட கிருதியும் எங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். அவர் போனோடனே ஒரு ரிப்போர்ட் எடுத்து கையில் கொடுத்தார். பிரதர், பாஸ்டர், இதை பாருங்க பாஸ்டர், இது 20 நாளைக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது 2 சிறுநீரகம் சேர்ந்து போன சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கப்பட்டது, அது 2 சிறுநீரகம் நன்றாக செயல்பட சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சாத்தியம் இல்லாத இடத்துல சாத்தியத்தை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இது நடக்காதுன்னு சொல்ற காரியத்தை நடத்த பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதே சென்னை பட்டணத்திலே ஒரு மருத்துவமனையில் வேத புத்தகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற போது அந்த வராந்திலே வருந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மா அழுதுட்டு நின்னாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்க பாஷையில சொன்னாங்க, ஐயா, உங்க சாமி கிட்ட எங்களுக்காக மந்திரிச்சிங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாஷையில சொல்லிக்கிட்டாங்க. திருவண்ணாமலையில் வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஐயா, என்னுடைய தங்கை இந்த மருத்துவர் டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருக்கிறேன். அவங்க டாக்டர் சொல்றாங்க, ஒன்னு பிள்ளையின் உயிரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா தாயின் உயிரை காப்பாற்ற முடியும், நீங்க தான் சொல்லுங்க, கையெழுத்து போட்டு தாங்கன்னு சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் மட்டும் தான் நிற்கிறேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. அவர்களையும் பக்கத்தில் கேண்டீன் இருந்து அங்கே கூட்டி கொண்டு வந்து இந்த வேத புத்தகத்தை கொடுத்து கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களை அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு கடந்து வந்தோம். சரியாக இரவு 12 மணிக்கு மறுபடியும் அந்த கேம்புக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, என்னுடைய தங்கை என் பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொன்னாங்க, 3 நாள் கழித்து வீட்டுக்கு போகலாம்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் ஆமீன், முதல்ல கர்த்தர் கொடுத்த பிள்ளை இருக்கிறபடினாலே ஒரு சபையில கொண்டு வந்ததால் வீட்டுக்கு போக நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே நாங்கள் 3 நாள் கழித்து திருவண்ணாமலைக்கு போகின்ற போது அந்த திருவண்ணாமலையில் ஒரு சபையுடைய முகவரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி கேட்கப்பட்ட போது திருவண்ணாமலைக்கு கிதியோனை சந்தித்து அங்கே ஒரு சபையுடைய முகவரி கொடுக்கப்பட்ட போது இன்றைக்கு சபையில் குடும்பமாய் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். 2 மாதத்துக்கு முன்பதாக தஞ்சாவூர் மாநிலத்திலே அங்கிருந்த கிருதினர்கள் வேத புத்தகத்தை கொடுத்த மெடிக்கல் காலேஜில் வேத புத்தகத்தை கொடுக்க போயிருந்தார்கள். சாதாரணமாக மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல் மற்றும் ஸ்கூல்களில் வேத புத்தகம் கூட ரொம்ப கஷ்டம். ஒரு பிரிவினர் எஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பிரிவினர் நோ சொல்லுவாங்க. அதுவும் பள்ளிக்கூடத்தில் வேத புத்தகம் கொடுப்பது மிகவும் கடினமானது. ஒரு வகுப்பறையிலே போய் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு பையனுக்கு ஒரு வேத புத்தகம் எழுப்பி வாங்கினா தான் அந்த 5 பிள்ளைகளும் வாங்கும். பேக் பெஞ்சில் இருக்கிற ஒரு பிள்ளை எழுந்து ஒரு புத்தகத்தை வாங்கினா தான் மற்ற பிள்ளைகள் வாங்கும். அப்படி கடினமான ஒரு காலகட்டம். ஸோ அந்த மருத்துவமனையில் வேத புத்தகம் கொடுக்கப்பட்ட போது அங்கே ஒரு மனிதர் வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இங்கே வந்துட்டீங்களா, மதமாட்ட வந்துட்டீங்களா, உங்களுக்கு யாரையா பணம் கொடுக்கிறது போட்டிருக்கிறார். பேச ஆரம்பிக்கிறார். பேசிட்டே இருக்கிறார். ஒரு பக்கம் வேத புத்தகம் விநியோகம் பண்ணி கொண்டே வந்திருக்க மக்களுக்கும் வார்டில் எல்லாரும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறார். அப்ப பக்கத்தில் நர்ஸ் ஸ்டேஷன்ல ஒரு நம்ம சொல்லிச்சு, ஏன் சத்தம் போடுறீங்க, சத்தம் போடாதீங்க, உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா, காசு கேட்டாங்களா, விருப்பம் இருந்தா வாங்கும், இல்லை சும்மா விருப்பம் உள்ளவங்க தானே வாங்குறாங்கன்னு சொல்லி அந்த நர்ஸ் சத்தம் போட்டு பேசிக்கிட்டாங்க. அப்படி அமைதியா இருந்தார். நான் நினைக்கிறேன், ஏன் அவர் டென்ஸ் ஆனார், அவர் கால் ரிமூவ் பண்றதுக்காக வந்திருந்தார். ஹாஸ்பிட்டல் முட்டைக்குள்ள காலை ரிமூவ் பண்றதுக்காக வந்திருந்தார், எடுக்கணும். பல முறை அந்த ஆஸ்பத்திரியில் அந்த காலை எடுப்பதற்காக அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு பேஷண்ட். வருகின்ற போதெல்லாம் அவருக்கு சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு என்று சொல்லி திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அவர் சுகர்னால் பாதிக்கப்பட்டு காலில் புண்ணாகி இனி கால் எடுக்காமட்டால் அந்த கால் முழுவதும் சேதமாகும் என்று சொல்லப்பட்ட பட்சத்திலே அன்னைக்கு அந்த கால் முழங்காலுக்கு கீழே இந்த முட்டை கீழே எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கால் எடுப்பதற்காக வந்த ஒரு மனுஷன் பலமுறை வந்தார். நான் நினைக்கிறேன்
அவர் ஏற்கனவே டென்ஷனாக இருந்திருப்பார். பல முறை ஆஸ்பத்திரி வந்த ஒரு நோக்கம் உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த காலை முட்டிகள் எடுத்தா இனி ஒரு ஆளுடைய சகாயம் சில நேரங்கள் தேவைப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் நொண்டி என்று சொல்ல பேசுவார்கள். அவர் சாதாரணமாக நடந்து போவதற்கு ரொம்ப கடினப்படுவார். அவருக்கு ஒரு குறைவுள்ள ஒரு மனுஷனை காணப்படுவார். ஏகப்பட்ட டென்ஷன்ல இருந்திருக்க நான் ஆஞ்சிக்கிறேன் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நஷ்டமா பேசணும்னு முடிச்சுட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது. ஜெபம் பண்ணிட்டு அவர்கள் கடந்து அவர்கள் அடுத்த இடத்து போனார்கள். ஆனா நர்சிங் ஸ்டேஷன்ல அந்த அம்மாவுக்கு ஒரு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வாங்கி இந்த டேபிளை வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்தாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்து ஒரு மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து யாயா சும்மா தான் இருக்கீங்க படிங்கன்னு சொல்லி அவரு கையில கொடுத்துட்டு அவங்க வார்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இவருக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறாரு. இந்த புத்தகம் என்ன புத்தகம் என்று அவருக்கு தெரியாது. இது ஜீவனுள்ள புத்தகம் என்று அவருக்கு தெரியாது. இது பேசக்கூடிய புத்தகம் என்று அவருக்கு தெரியாது. இது மறுபடியும் ஜீவனை கொடுக்கும் என்று அவருக்கு தெரியாது. இவர் படிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு செய்த அற்புதங்களை படிக்கிறார். குஷ்டரோகியை சுகமாக்குவதை படிக்கிறார். ஆமென். கண் பார்வையுள்ள மனுஷனை படிக்கிறார். இன்னும் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியை படிச்சுட்டே இருக்கிறார். இப்போ சொல்றார், என் காலை சுகமாக்கும் இயேசுவே, என் காலை சுகமாக்கும். அவருக்கு தெரியாது இயேசு யாருன்னு தெரியாது. இயேசுடைய வல்லமை என்னன்னு தெரியாது. இயேசு அன்பை பற்றி அவருக்கு தெரியாது. இயேசு சுகமளிக்கும் தேவன் அவருக்கு தெரியாது. இந்த வேத புத்தகம் படிக்க படிக்க அவருக்கு ஒரு சிந்தை வந்தது. இயேசுவே என் காலை சுகமாக்கும், இயேசுவே என் காலை குணமாக்கும், இயேசுவே என் காலை சுகமாக்கும். ஒரே வார்த்தை தான். ஜெபம் பண்ண தெரியாது, யாரும் கற்றுக் கொடுக்கல. அவருக்கு தெரியப்பட்ட பாச ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என் காலை சுகமாக்கும். ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருந்தார். குறிப்பிட்ட நேரம் வந்தபோது அவருக்கு எல்லாம் டெஸ்ட் எடுக்கப்பட்டது, எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது, ஸ்கேன் எடுக்கப்பட்டது, பிளட் எடுக்கப்பட்ட போது எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து அந்த சீஃப் சர்ஜன் ஆபரேஷன் பண்ண டாக்டர் டேபிள்ல கொண்டு வச்சுட்டாங்க. இவர் 2 மணிக்கு ஆபரேஷன். இவரும் பக்கத்துல போயிட்டார். என்னையா பிரச்சனை? ஐயா கால் எடுக்கணும், பல முறை வந்திருக்கு, இன்னைக்கு எடுத்து விட்டுருங்க ஐயா, இனி எனக்கு வந்து போறது ரொம்ப சிரமம். ரிப்போர்ட்டை பார்க்க ஏன் கால் ஒரு பிரச்சனை இல்லையே உனக்கு? ஆமென். ஹல்லேலூயா. உன் கால் எடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லையே. உன் கால் நல்லதனையா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உன் பிளட் நார்மலா தான் இருக்கு, உன் சுகர் நார்மலா தான் இருக்கு, பிரஷர் நார்மலா இருக்கு, கால் நல்ல ரத்த ஓட்டம் நல்லதானே இருக்கு. ரிப்போர்ட்டை தூக்கி வீசி எறிஞ்சிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே போகின்ற போது, ஒரு குடும்பத்துக்குள்ளே போகின்ற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சபையிலே ஆராதனை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 காரியங்களை சொல்லி செய்திக்கை கடந்து போக விரும்புகிறேன். நேரம் மிகவும் குறைவு. 1, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 2:1-11 வாசிக்க வேண்டிய நேரம். விண்ணப்பத்தினால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுகின்ற கிதியன் ஊழியத்தை மாத்திரம் கேட்கல, தேசத்தில் நடக்க சகல ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அநேக ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. சபைகளில் சபை நடத்த முடியாத ஒரு காலகட்டம். சுவிசேஷம் பண்ண முடியல, வேத புத்தகம் விநியோகிக்க முடியல. இன்னைக்கு பயங்கர ஸ்கூல்ல எல்லாம் தடை பண்ணிட்டாங்க, வேத புத்தகம் கொடுக்க கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வேத புத்தகம் 13 வருஷமாக ஒரு வீட்டிலே முடங்கி கிடக்கப்பட்ட போது ஒரு மனிதனை அந்த வேத புத்தகம் தொட்டு இன்னைக்கு ஊழியக்காரர்களாய் காட்டப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கே கொடுக்கப்பட்ட ஒரு வேத புத்தகம், அது யாருக்கு மானிப்பு இல்லாமல் கடந்த வேத புத்தகம் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தடைகள் மாறுபடி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு அப்படியெல்லாம் முடியாதையா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24-30 வரை வாசிக்கின்ற போது கர்த்தர் 4 விதமான கூட்டங்களை பார்க்கிறார். வாசிக்க வேண்டும், நேரம் குறைவு. ஆசாரியர்களை கர்த்தர் பார்க்கிறார், தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பார்க்கிறார், பிரபுக்களை கர்த்தர் பார்க்கிறார், ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. 30ஆவது வசனத்தை முடிஞ்ச வாசிங்க. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கமாய் மனுஷனை தேடினேன், ஒருவனை காணோம். ஹல்லேலூயா. தேவன் தேடுற ஸ்தானத்தில் நமக்கு இன்னைக்கு இல்லை. நம்ம குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றோம், நல்லதுதான். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், நல்லதுதான். அவன் குறிப்பிட்ட இந்த தேசத்துக்காய் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய் நம்ம திறப்பில் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுகின்ற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 2வதாக, நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திலே உங்கள் வேலை நேரம் போக ஏதாவது கர்த்தருக்காய் நீங்கள் செய்ய வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கின்ற போது, ஆமென், அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு, நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முன் வாருங்கள். நான் தான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், உங்களை போல பேச தெரியாது பிரதர் பாஸ்டர், உங்களை போல தியானிக்க தெரியாது, உங்களை போல எல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஊழியத்தை செய்வதற்கு மிக லகுவாய் ஒரு காரியத்தை சொல்லி போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவன் செய்த அதிசயமான காரியங்களை சபை நடுவில் சொல்லுகின்ற போது சாட்சியாய் மாறுகிறது.
கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் அதிசயமாய் நடத்தின காரியங்களை நம்ம சபையில சொல்லணும். சொல்லுகின்ற போது கர்த்தரை நாம மகிமைக்காக சொல்ல வேண்டும். அது சாட்சி. ஆனா அதை புறஜாதிகிட்ட சொல்லுகின்ற போது அது சுவிசேஷமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்கின்ற போது, அற்புதங்களை செய்கின்ற போது கர்த்தரை அறியாத புறஜாதிகிட்ட போய் சொல்லணும். சபைக்கு வராத ஒரு ஜனத்திட்ட போய் சொல்லணும். அது சுவிசேஷமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கின்ற போது வாசிக்க வேண்டிய நேரம் மிகவும் குறைவு. ஆமென். ஹல்லேலூயா. லேகியன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை பார்க்கிறோம். 2 கைகளும் சங்கில் கட்டப்பட்டவனும், வஸ்திரம் சரியா அணியாதவனும், கல்லறை கூடார வாசமாய் கொண்டவனும், கல்லுகளால் தன்னையும் காயப்படுத்தி அடுத்தவனையும் காயப்படுத்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த ஊர்ல எல்லாரும் அவனை வெறுத்திருப்பாங்க. இவன் மரித்து போனால் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. காரணம், அவன் கல்லுகளால் தன்னையும் காயப்படுத்துகிறான், அடுத்தவனையும் காயப்படுத்துகிறான். இவன் மோசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பான். சரியாய் வஸ்திரம் அணிய மாட்டான். அந்த வழியை தன் பிள்ளைகளை கடந்து போக முடியாது, தன் கணவனுக்கு நடந்து போக முடியாது, தன் மனைவிக்கு கடந்து போக முடியாது. காரணம், இவன் மோசமான ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இயேசு ஒரு முறை அவனை சந்தித்தார். சாதாரண மனுஷனை போலானான், வஸ்திரம் தரிக்கப்பட்ட மனுஷனை போலானான், புத்தி தெளிந்த மனுஷனை போலானான், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மனுஷனை போலான். அவன் இப்ப சொல்ல, ஆண்டவரே நான் உங்க கூட வரப்பா. இத்தனை வருஷங்க கடந்த போது ஒருத்தன் தேடி வரல, என் நண்பன் தேடி வரல, என் ஃப்ரெண்டு தேடி வரல, என் அப்பா அம்மா தேடி வரல. நீர் தேடி வந்து ரட்சித்தபடினால் அவன் பின்னால வாரேன்னு சொன்னான். இயேசு சொன்னார், எப்பா நீ என் பின்னால நீ வர வேண்டாம், நீ ஒரு காரியத்தை செய், உன் இனத்தாட்ட போய் சொல்லு, உன் ஊர்ல போய் சொல்லு. சொல்லப்பட்ட போது தெக்க போலியன் சொல்லப்பட்ட ஒரு பட்டணத்தில் சொல்லப்பட்ட போது ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரியை பற்றி உங்களுக்கு தெரியும். கிணத்தருகே தண்ணீர் எடுக்க வந்த சமாரிய ஸ்திரீ இயேசு பேசப்பட்ட போது அவளுடைய மறைபொருள் வெளியாக்கப்பட்டது. அவள் நினைத்தால் தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை யாருக்கு தெரியாது, நம் பாவமான வாழ்க்கை தெரியாது, நமக்கு எத்தனை கணவன் இருக்கான்னு யாருக்கு தெரியாது என்று சொல்லி இந்த தேசத்திலே மறைமுகமான ஒரு வாழ்க்கை பேர் சொல்லி படைத்துக் கொண்டு இருந்தாள். இயேசு தன்னுடைய பெயரை அம்மை வெளிப்படுத்தப்பட்ட போது, தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தப்பட்ட போது, மறைபொருள் வெளியாக்கப்பட்ட போது அவள் சும்மா இருக்கல, ஓடலாம். சமாரியங்கள் சென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆமென் தீர்க்கதரிசி வந்திருக்கிறான்னு சொல்லி இயேசுவின் பாதத்திலே கொண்டு நிறுத்தினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற போது நாகாமானின் வீட்டிலே சிறை பிடிக்கப்பட்ட சின்ன பொண்ணு, சிறு பொண்ணு, உரிமை கிடையாது, அங்கீகாரம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. இருந்தா இருக்கணும், போனா போகணும், சாப்பிடணும் சாப்பிடணும், படுனா படுக்கணும், எந்த உரிமையும் கிடையாது. ஆனா அந்த சின்ன பொண்ணு ஆமென் தனக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை தன் எஜமான்ட்ட சொன்ன, நாகமான்ட்ட சொன்ன, என்ன சொன்னா, எருசலேமில் தீர்க்கதரிசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை. நாகமான் ரட்சிக்கப்பட்ட போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது நோட் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிரியா தேசத்தை கர்த்தர் நாகமானை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆமென். சிரியா தேசம் பாகாலின் பலிபீடம் இருந்த தேசம், அந்நிய தேவன் இருந்த தேசம், கர்த்தரை ஆராதிக்க தேசம். அப்படிப்பட்ட தேசத்திலே ஒரு நாகமானை ரட்சிப்புக்குள்ளாக்கி இந்த தேசத்துக்கு அவனை ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியங்களை செய்யுங்கள், கர்த்தருக்காக எதாயிலை செய்யுங்கள், கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3ஆவதாக ஒரு வேத புத்தகத்துடைய விலை 50 ரூபாய். ஆமென். இன்னைக்கு நம்ம கடையில் போய் ஒரு டீயும் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு பப்ஸ் ரோஸ் மில்க் சாப்பிட்டோம்னா 100 ரூபாய் இருக்கு. ஹல்லேலூயா. சாதாரணமாக எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் நீங்க கொடுக்கிற ஒரு வேத புத்தகத்தை கொடுக்கிற காசு அது ஒரு ஆத்ம ஆதாயம் செய்யப்படுமானால் அது வெளியேற பெற்றதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு கிளைமேட்ஸ் ரொம்ப மோசம், நெருக்கத்தில் இருக்கிறீங்க, அநேக தேவைகளோடு இருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தருக்காய் கொடுக்கிறதை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய காரியங்கள், அநேக காரியங்கள் சாத்தியமில்லாத சாத்தியமாகிறது, கிடைக்காத காரியங்கள் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம கர்த்தருக்காய் கொடுத்த காரியங்களை நம்ம மறந்துட்டோம், அவர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் சின்ன ஊசியை கொடுக்குறீங்க, அவர் பெரிய உலக்கையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று சொல்ல முடியும், இன்றைக்கு நம்ம 500 1000 தேவனுடைய வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் வேத புத்தகத்தை கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் 5000 ரூபாய் கொடுக்கிற அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல அந்த டேவிட்ங்கிற பிரதர் ரொம்பவும் சிரமப்பட்டு அந்த ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழியம் இன்னைக்கு எங்களுக்கு அதிகம், எனக்கு அந்த பொறுப்பை நான் தான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு சர்ச்சை மிஷன் சேர்ந்தங்கிற பொறுப்பை நான் வச்சிருக்கிறேன், எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு வச்சிருக்கிறாரு. தெரியாத ஊருக்கெல்லாம் அந்த மேப்பை பார்த்து போறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு. நான் சொல்ல வந்தது, அன்னைக்கு அவர் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் குடும்பம் தலைமுறை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கின்ற போது இயேசு சிலுவை சுமந்து கொண்ட ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். நேரம் குறைவா இருக்கலாம் சொல்லி போறேன்.
ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். சீமோனுங்கிற மனுஷன் வந்து இயேசுடைய சிலுவையை சுமக்க முன் வருகிறான். கொஞ்சம் தூரம் சுமந்து கொடுக்கிறான். நல்லா நீங்க பாருங்க, வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை பலவந்தம் பண்ணினார்கள், பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். இயேசு சிலுவையை சுமக்க ஆசைப்பட்டு வந்தவன் அல்ல, கொஞ்சம் சகாயம் பண்ணி கொடுப்பவன் உரிமையோடு வந்தவன் அல்ல. அவனை பிடித்திருந்து பலவந்தம் பண்ணி அந்த சிலுவையை சற்று கொஞ்சம் தூரம் சுமப்பதற்கு அவனை பயன்படுத்தினார்கள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய 2 பிள்ளைகள் ரூப்பையும் அலெக்சாந்தரையும் கர்த்தர் உன்னதமான ஸ்தானத்திலே கொண்டு வைத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காய் சென்ற கொடுக்கிற காரியங்கள் கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் காலகட்டத்திலே காணாமல் போனாலும் உங்கள் தலைமுறை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் யாருக்கும் கடன்காரர் கிடையாது, அவர் யாருக்கும் கடன்காரர் கிடையாது. நீங்க கொடுத்தீங்கன்னா அதை பல மடங்காய் திருப்பி கொடுக்கிறதுக்கு அவர் சித்தம் உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய கைகளிலே தேவனுடைய உயிருள்ள, எங்களுடைய கைகளிலே தேவனுடைய உயிருள்ள வார்த்தைகள் இருக்கின்றது. உங்களுடைய கைகளில் இருக்கிற உன்னதமான காணிக்கைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம சபையாக இணைந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை நம்ம அறுவடை செய்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த காரியத்தின் மூலமாய் நமக்கு ஆசீர்வதிப்பை தந்திருவார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மறந்து வந்திருந்தாலோ இல்லைன்னா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாலோ நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் காசு எடுத்துக்கொண்டு வரலாம். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் இந்த காணிக்கைக்கு வருவோம். இதில் கொடுக்குற ₹1 கூட எங்களுடைய பாச சொன்னது மாதிரி அதிகமாக பாச சொன்னதால் இந்த காரியம் சுருக்குகிறேன். ஆமாம், நான் ₹1 கூட எங்களுடைய செலவுக்காகவோ எங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்காகவோ எங்களுடைய இந்த ஊழியர் பகுதி தேவைக்காகவோ எங்களுக்கு எடுக்கிறதே கிடையாது. நீங்கள் கொடுக்குற அவ்வளோ ரூபாயும் அப்படியாகவே வேத புத்தகத்தை அச்சிடப்பட்டு கர்த்தரை அறியாத புறஜாதிகளை கொண்டு செல்ற ஊழியத்தை இந்த ஊழியம் நீங்க கொடுக்கறதுல நாங்கள் ஒரு ₹10, ₹50, ₹100 அல்ல ₹1000 அல்ல இத்தனை % அப்படி எதுவுமே எடுக்கிறது கிடையாது. நீங்கள் கொடுக்கறது அப்படியே அந்த வேத புத்தகத்துக்கு மாத்திரம் செலவிட பண்ணுகிறோம். ஆகவே நீங்களுடைய காணிக்கைகளை உன்னதமான காணிக்கைகளை கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் இன்னைக்கெல்லாம் தேசத்துல நமக்கு ஊழியம் செய்ய முடியல. ஆமென். காலையில் நம்மளால கொண்டு நமக்கு நாட்டில் போய் ஊழியம் செய்ய மாட்டாங்க, இன்னைக்கு முடியல. நமக்கு ஒரு ஆள் ஒரு வேத புத்தகம் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒரு வீட்டில் போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் நமக்கு முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நன்மையில ஒரு பகுதியை கொடுக்க ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஊழியர்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நாட்டில எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேரளா மாநிலத்திலிருந்து ஒரு ஊழியர் கடந்து போனார், சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு கடந்து போனாங்க. ஊழியம் செய்வதற்காக 2 சின்ன பிள்ளைகள் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு ஆமென் சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போனார். மலைகளிலே ஊழியத்தை செய்து திரும்பி வருகின்ற போது கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டு சைக்கிளிலே பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தார்கள். முன்னால ஒரு பிள்ளை, பேக்ல மனைவியும் பிள்ளை. இவர் சைக்கிளை மிதித்துக் கொண்டு வருகின்ற போது கர்த்தரை பாடிக்கொண்டே வந்தார். நாளைக்கு பிள்ளைக்கு பால் இருக்கான்னு கேட்டா தெரியாது, நல்ல சாப்பாடு இருக்கான்னு கேட்டா அந்த தேசத்துல தெரியாது, செழிப்பு இருக்கான்னு கேட்டா தெரியாது. ஆனா அவருக்கு ஒரு சந்தோஷம், கர்த்தரை ஆராதனை செய்த நிமித்தம், கர்த்தருக்கு ஊழியம் செய்த நிமித்தமாய் மலைப்பட்டணத்தில் கர்த்தருக்கு சுவிசேஷம் ஒரு சந்தோஷத்தோடு பாடிக்கொண்டு வருகின்ற போது நடுவழியில் 30 பேர் கொண்ட கும்பல் அவரை தடுத்தது 50 பீஸா விட்டுனாங்க. ஹல்லேலூயா. துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. தன் மனை அந்நிய தேசம், மனைவிக்கு என்ன தெரியல, அதை அழுது புலம்புறாங்க. அந்த சத்தத்தோட மிகப்பெரிய ஒரு சத்தத்தை போட்டார்கள், ஒரு பிள்ளை தூக்கி வீட்டுக்கு ஓடிரு, இனி இந்த பட்டணத்துக்கு வந்த பிள்ளை இதே போல துண்டு துண்டா வெட்டினு சொல்லப்பட்ட போது அந்த குழந்தை அப்படியே குனிந்து தூக்கி எடுக்கின்ற போது இன்னொரு சத்தம் பலத்தாய் கேட்டப்பட்டது, நீ எங்கே ஓடுகிறாய்? மறுபடியும் பிள்ளை தூக்கி கொண்டு மலைப்பட்டணத்தில் ஊழியத்தை ஓடி சொல்லப்பட்ட போது என்னை வெட்டினாலும் பரவாயில்ல, பிள்ளை வெட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பிள்ளை தூக்கி மறுபடியும் அந்த சத்தீஸ் மாநிலத்திலே அந்த மலைப்பட்டணத்துக்கு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஊழியங்களுக்கு. அதே சத்தீஸ் மாநிலத்திலே ஆமென் ஊழியத்தை செய்து சற்று ஓய்வெடுக்கும்படி ஒரு பாஸ்டர் படுத்திருந்தார். பாஸ்டர் போன் எடுத்து, பாஸ்டர் ஐயா என் மகள் ஜுரமா இருக்கிறார், ரொம்ப வேதிப்படுற, வந்து ஜெபம் பண்ணுங்க. 10 ஆனாலும் பாஸ்டர் ஐயோ ஜனங்கள் சொல்லி பிரயாசப்பட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஓடினார். சைக்கிளை மிதித்து ஒரு வாய்க்கால் இருக்கு, வாய்க்கால் கடையில் வைத்து விட்டு மலைக்குள்ள பட்டணத்துக்குள்ளே போகின்ற போது இன்றைக்கு அந்த சைக்கிள் எடுக்க வரல, திரும்பி வரல. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் சொல்றேன்னா நம்மளால ஒரு ஊழியத்தை செய்ய முடியல, இப்படிப்பட்ட பட்டணங்கள் போக முடியல, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியல. ஆனால் நமக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் வந்து மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு ஜெபத்தை கொடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெபம் மிக மிக முக்கியமானது. எழும்பிப்பட்ட பிறகு கூட நீங்க ஜெபம் பண்ண நீங்க தயாரா இல்லை. இருந்த சோர்வுடைய எழுப்பி விட்டேன். கர்த்தரை துதிக்கிறது உங்களுக்கு மனம் இல்லாம இருக்கு. சீனாய் மலை அடிவாரத்திலே ஒரு ஆர்கனைஸ் இருக்கிறது. அங்க 13 ஸ்திரீகள் எப்பவுமே கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாங்க. ஷிஃப்ட் போட்டு 13 பேர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அது பெரிய பிரதானம் கிடையாது. அந்த கேதரின் யாருன்னு கேட்டீங்கன்னா எகிப்திலே கர்த்தரை ஆராதித்த ஒரு ஸ்திரீ. எகிப்து பட்டணத்திலே தேசத்திலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது அங்க இருக்கிற ரோம சாம்ராஜ்யர்கள் பிடித்து அவரை அந்த ராஜாட்ட கொண்டு நிறுத்தினாங்க.
ராஜாவே, இவள் இயேசுவை துதித்துக் கொண்டிருக்கிறாள் சொல்லி நடத்தினாங்க. ராஜா கேட்டார், கேதரின், இங்க இயேசுவை ஆராதிக்க கூடாதுன்னு தெரியாதா? இயேசுவை துதிக்க கூடாதுன்னு தெரியாதா? அவங்க சொன்னாங்க, தெரியும் ஐயா. பின்ன ஏன் நீ துதிக்கிறாய்? அவங்க சொன்னாங்க, ஆராதனைக்குள்ள ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை துதிக்காமல எப்படி இருக்க முடியும்? அவரை துதித்து கொண்டுதான் இருப்பேன். அப்ப அவர் மறுபடியும் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, இதுவரை துதிச்சது போட்டு, இதுவரை பாடினது போட்டு, இதுவரை ஆராய்ச்சியாலும் போட்டு, இனி நீ ஆராதிக்க கூடாது, இனி நீ துதிக்க கூடாது. அப்படி செய்யலன்னா உனக்கு ஒரு காத்து நினைச்சுக்கிறேன், இன்னைக்கு ஒரு முடிவெடு, என் மனைவி உன் வீட்டுல ஒரு விருந்தாளின்னு வச்சு பாப்பா. ஹல்லேலூயா. அதே இடத்துல சொன்னாங்க, ராஜாவே, நான் அவருடைய மனைவிக்கு விருந்தாளி இருப்பதை பார்க்கிறோம், நான் இயேசுவுக்கு மனவாட்டியா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதே இடத்துல ராஜா கட்டளையிட்டார், வாகனத்தை கொண்டு வாங்க. நடுவில் இவர்களை கொண்டு நிறுத்தி, ரெண்டு பக்கம் ரெண்டு வாகனத்தை கொண்டு நிறுத்தி, ஒரு கையும் ஒரு கால் ஒரு வாகனத்தில் கட்டினார்கள், மறு கையும் மறுகால் இன்னொரு வாகனத்தில் கொண்டு கட்டினார்கள். வாகனத்தை மூவ் பண்ண போது ரெண்டு பக்கமாக கிளியப்பட்ட போது சரி ரெண்டாய் கிழிக்கப்பட்டு அதே இரத்த சாட்சியை மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகை மிக சீக்கிரமா இருக்குமானால் பரலோகத்தில் முன்னோர் சிலவர்களை பார்க்க முடியும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அநேக தடைகள் இருக்கு, அநேக இரத்த சாட்சிகள் நமக்கு சாட்சியாய் நிற்கின்றார்கள். அநேக இரத்த சாட்சிகள் ஊழியத்தில் மரித்து போன நமக்கு முன்பே நிற்கின்றார்கள். இது கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லா காட்டிலும் சபையில வந்து கர்த்தரை ஆராதிப்பது துதிப்பது மாத்திரமல்ல, தேவன் நம்ம மேல திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்ற நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார்.